ஆஹா, தோழர் வயித்துல இடிச்சிட்டேன். வலிக்குதா? பரவாயில்ல சார். செக்யூரிட்டி பக்கா பண்ணியாச்சா? இங்க இருந்து பாராட்டு கூட்டம் நடக்கிற லா சேம்பர் வரைக்கும் செக்யூரிட்டியை ஃபுல் டைட் பண்ணிட்டேன் சார். சீனா பெருஞ்சு ஒரு மாதிரி நிக்க வச்சிட்டேன்னா பாத்துக்கங்களேன். வெரி குட். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? அந்த குச்சித்தாடி வக்கீல் போற வண்டியில நீங்க போகாதீங்க சார். ஏயா? அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கொலைகாரனோட லட்சியமே இந்த மாதிரி வக்கீல்களை போட்டு தள்ளுறதான் சார். எக்கு தப்பா நீங்க அதுல போய் உட்காந்து கார் பாசிங்ல புல்லட் கிராஸ் ஆகி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதான் சார் சொல்ல வந்தேன். பி சீரியஸ். சரி சார். Will you come with me? சார் இந்த வண்டி தான் சார். No. என்ன திடீர்னு வண்டியை மாத்திட்டாப்ல? ஏய், எதுலயாவது போய் தொத்திட்டு வாங்க. ஜீப்ல இருங்க. ஓகே சார். வெல்கம் சார். தைரியமா நீங்க இந்த கேஸை அட்டெண்ட் பண்றதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம் சார். ஆல் தி பெஸ்ட். சார் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வக்கீல்களுமே இந்த கேஸை எடுத்துக்க ரொம்ப பயந்தாங்க சார். நீங்க இந்த கேஸை டீல் பண்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வக்கீல்களுக்கு இது ஒரு தன்மான பிரச்சனை. இந்த கேஸ்ல நீங்க கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அசோக் மேத்தா இது வரைக்கும் எந்த கேஸ்ல தோத்திருக்காரு? டெஃபினெட்லி he will achieve this case. சுத்தி பாரா போடு. ஓகே சார். பாத்துக்க. ஓகே. யோ முரத்ரி. யோ டூ நாட் 4. முதல்ல காரை இங்க ரிமூவ் பண்ணு. ஹலோ ஹலோ ஆட்டோன்ஸ்ல இருந்து பேசுறோம். இமிடியேட்டா ஃபயர் சர்வீஸ் அனுப்பி வைங்க. ஓவர் ஓவர். சார் அப்பா நல்ல வேலை உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்பவே நான் சொன்னேன் சார், நீங்க கேட்கல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா. அது சார் இப்பவும் ஒண்ணும் மிஸ் ஆகல. அவன் வேணும்னு இறங்குனதுக்கு அப்புறம் அடிச்சிருக்கிறான். டேய் ஷட் அப். ஆமா சட்டப்பு பாம்புல மாட்டிருந்தா கெட்டப் மாதிரி கட்டையில போயிருப்ப. Hello. சார் நான் கார்த்திகேயன் பேசுறேன். ரிமோட்டை பயன்படுத்தி தான் பாம்பை வெடிச்சிருக்கான்னு எங்க லேப் ரிப்போர்ட் சொல்லுது. கொலைக்கான பக்கத்துல தான் இருந்திருக்கணும்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. சித்தார்த், நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஓகே. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமா சித்தார்த், நான் இந்த கேஸ்ல ஆஜரானதுல இருந்தே எனக்கு ஒரே மென்டல் டென்ஷன். ஸ்வேதாவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அதனால இந்த கேஸ்ல ஆஜராகாம டெல்லிக்கு திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன நினைக்கிற? ஹே, நிஜமாவா? இதான் நான் எதிர்பார்த்தேன். சந்தர்ப்பம் பார்த்து நானே உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். இப்ப நீங்களே மனசு மாதிரி இந்த முடிவுக்கு வந்ததோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நான் இந்த கேஸ கை விடுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கா? இருக்காத பின்ன. நீங்க தங்கச்சி மாப்பிள்ள தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுத்து அதுல உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா எங்க என் தங்கச்சியுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்பா, தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிடுன்னு பயந்தியா, அழிச்சிடுவோமேன்னு பயந்தியா?
You are the murderer. Criminal lawyers கொலை பண்ற criminal. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா? வெரி சிம்பிள். நான் அந்த கார்ல தான் போவேன்னு எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். அதே கார்ல பாம்பு கொண்டு வந்து வச்சு நான் பாதுகாப்பான தூரத்துக்கு போனதும் ரிமோட் கண்ட்ரோல் அந்த பாம்பை வெடிக்க வச்சதும் நீதான். பிகாஸ் நான் இந்த கேஸ்ல ஆஜராகாம பயந்து திருப்பி டெல்லிக்கு போயிடுவேங்கிறது தான் உன் பிளான். இத நான் கண்டுபிடிச்ச மாதிரி போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பயந்துட்டியா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்படுறல்ல, அதே மாதிரி நீ வாழணுங்கிறதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன். எவ்வளவு கொலை பண்ணிருப்ப? 3 கொலை. 3 கொலைக்கு உனக்காக நான் கோர்ட்ல ஆஜராய் ஒண்ணு எல்லாம் பண்றேன். ஓகே? என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். அவளை கெடுத்த அந்த அயோக்கியனுக்கு தண்டனை கிடைக்கணும். நோ, தண்டனை கிடைக்க விட மாட்டேன். என்ன நம்பி வர்றவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் லாவே படிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட வந்த அத்தனை பேரையும் நான் காப்பாத்திருக்கேன். அதே மாதிரி நான் இவனையும் காப்பாத்துவேன். ஆஸ் a lawyer, அதான் எங்க தொழில் தர்மமே. எது தொழில் தர்மம்? எது தொழில் தர்மம்? சாட்சி குண்டுல இருக்கிறவங்க சத்தியம் வாங்கி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை போய் சொல்லி கேஸ உடைக்கிறீங்களே, இதான் தொழில் தர்மமா? நியாயமும் உண்மையும் உங்க பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சு கூட உங்க வாத திரும்பியால அநியாயத்தை காப்பாத்தி விடுறீங்களே, இதான் உங்க தொழில் தர்மமா? ஜாதி, மதம், இனம், மொழிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலவசமா கிடைக்க வேண்டிய நீதியை இப்படி வியாபாரமாகி வித்திக்கிட்டு இருக்கீங்களே, இதான் உங்க தொழில் தர்மமா? எஸ், நாங்க செய்யறது சட்டப்படியான தொழில். அதுக்கு சட்டமே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. சமுதாயம் அங்கீகரிக்காது. காவல்துறையோட அதிகாரம் அத்துமீறக்கூடாதுங்கிறதுக்காக நீதித்துறைங்கிறது உருவாயிருக்கு. அந்த நீதித்துறையை களங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பிக் பாக்கெட் அடிச்ச 1 வருஷம், ரவுடித்தனம் பண்ண 4 வருஷம், கற்பழிச்ச 6 வருஷம், கொலை பண்ண 14 வருஷம், தேச துரோகம் பண்ண தூக்கு தண்டனை. அப்படிப்பட்ட தப்பு பண்ண குற்றவாளிகளை நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தண்டனை? சட்டத்தோட பார்வையில் நீங்க செய்யறது தொழிலா இருக்கலாம், ஆனா சமுதாயத்தோட பார்வையில வியாபாரம். லாயர்ஸை கொலை பண்ற கிரிமினல் ராஸ்கல் நீ. எங்கிட்ட லா பத்தி பேசுறியா? நான் லாயர்ஸ் மட்டும் தான் கொலை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீங்க லாவை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, இந்த நாட்டு எந்த துறை வேணாலும் கெட்டு போகலாம், ஆனா நீதித்துறை மட்டும் கெட்டு போயிடக்கூடாது. பிகாஸ் ஈவன் தி கிங் இஸ் அண்டர் தி லா. கையை வெட்டினவர் ரவுடி கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க காப்பாத்தி விடுறதுனாலதான் அடுத்த நாள் அவன் இன்னொருத்தனை கழுத்து வெட்டான். அவன் சட்டத்து மேல இருக்க மரியாதையும் பயமும் போயிடும். இன்னைக்கு வீதிக்கு ஒரு ரவுடி, ஊருக்கு ஒரு தாதான்னு பெருகி போய் கிடக்குறாங்களே, அதுக்கு காரணம் நீங்க தான். தப்பு பண்ணிட்டோம் வெக்கப்பட்டு தலையை குடிய வேண்டியவல்ல, போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாடா காட்டிட்டு சிரிச்சிட்டு போறானே, அது காரணம் நீங்க தான். வருஷம் பூரா ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ண வேண்டியவன் வாழ்நாள் பூரா சுதந்திரமா கொள்ளையடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான்னா அது காரணம் நீங்க தான். நாட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா பிளாட்டி கிரிமினல்? அதான் ஊருக்கு ஒரு கட்சி வச்சிருக்கால, அவனுக்கு ஒரு கொடி வச்சிருக்கால, அவங்கிட்ட போய் பேசு. உன் வேதாந்த இந்த நாடு எக்கடி கட்டு போனாலும் ஐ பிளாட்டி டோன்ட் கேர். இது பாருங்க, நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவங்க இல்ல, காப்பாற்றப்பட வேண்டியவங்க. இது ஒரு புனிதமான தொழில். எத்தனையோ தேச தலைவர்கள், மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, டாக்டர் அம்பேத்கர், எல்லாரும் உங்க மதிய வக்கீல். அவங்க எல்லாம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாங்க. ஆனா நீங்க ரவுடிங்களுக்கும் கொலைகாரங்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. ஆன்மீக பூமியா இருந்த நம்ம தேசத்தை அராஜக பூமியா மாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைங்களை கடத்துறாங்க, பொண்ணுங்க வெளியே போனா கற்பழிச்சுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டையே காலி பண்ணிடுவாங்க. நியாயம் நீதின்னு தட்டி கேட்டா ஆளுங்களை முடிச்சிடறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் மக்கள் பயந்துகிட்டே வாழ வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்க பயத்தை போக்க ஒரு அரசாங்கத்தால முடியாது, ஒரு ராணுவத்தால முடியாது, ஒரு போலீஸால முடியாது, ஏன் ஆன்மீகத்தாலையும் முடியாது. உங்களால மட்டும்தான் முடியும்.
உண்மையான குற்றவாளிகளுக்கு ஆஜராக மாட்டோம் ஒவ்வொரு வக்கீல் சொன்னாலே போதும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும், குற்றங்கள் குறையும், மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொத்து சுக சம்பாதிச்சு வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, அவங்க எப்படிப்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கை வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறதா முக்கியம். அதுக்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. எடுத்துடாதீங்க, தயவுசெய்து கேட்டுக்கிறேன். இந்த கேஸ்ல ஆஜராகாம போயிடுங்க பிளீஸ். இவ்வளவு நேரம் நீ மிரட்டி பார்த்த, நான் பயப்படலன்னு தெரிஞ்சதும் கெஞ்சி பார்க்கறியா? இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். கட்டின பொண்டாட்டிய கைவிடுவேனே தவிர கட்சிக்காரனை கைவிட மாட்டேன். நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக தீர்வேன். இத பார், இதையும் மீறி நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போனா அந்த கடவுளை நினைச்சாலும் நான் காப்பாற்ற முடியாது. என் தங்கச்சி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை கொன்னுடுவேன். நாளைக்கு நீ என்ன கொள்றது? இப்ப நானே உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம். புல்லட்ஸ் இங்க இருக்கு, சுடு. உணர்ச்சி வசப்பட்டிருக்க, அதனாலதான் துப்பாக்கியில புல்லட் இருக்கா இல்லையான்னு தெரியாம அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன். நிதானமா முடிவிடு. என்னது? வக்கீல்களை கொலை பண்றது எங்க அண்ணனா? ஸ்வேதா, வணக்கம். முக்கிய செய்திகள். தொடர்ந்து வக்கீல்களை கொல்லும் கொலைகாரன் யார் என்று அடையாளம் தெரிந்தது. கொலைகாரனுக்கு மக்கள் ஆதரவு. கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 10 லட்சம் பரிசு. காவல்துறை அறிவிப்பு. விரிவான செய்திகள். பிரபல நட்சத்திர ஓட்டல் ஒன்றின் நிர்வாகியான சித்தார்த் என்பவர்தான் அந்த கொலைகளை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் வக்கீல் அசோக் மேத்தாவின் மனைவி ஸ்வேதாவின் உடன் பிறந்த அண்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குற்றவாளி சித்தார்த்துக்கு ஆதரவாக பல்வேறு பொதுநல சங்கங்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றன. இருந்த போதிலும் கற்பழிப்பு வழக்கில் இருந்து வாபஸ் பெறும் பேச்சுக்கு இடமில்லை என்று வக்கீல் அசோக் மேத்தா கூறியுள்ளார். இந்த மாதிரி வக்கீல்களாலதான் நம்மள மாதிரி நேர்மையான வக்கீல்களுக்கு பேர் கெட்டு போகுது. நில்லுங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம். வழிவிடு. விட மாட்டேன். இங்க பாருங்க, அந்த பொண்ணோட சாபம் நமக்கு வேண்டாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை கெடுக்கிற பாவிங்களை தப்பிக்க விட்டா நாட்டுல ஒரு பொண்ணு கூட நிம்மதியா நடமாட முடியாதுங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் சொல்லி கொடுத்த டயலாக இல்லைங்க, என்ன? கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையில சொல்றேன். கட்டினவளை விட எனக்கு கட்சிக்காரன் தான் முக்கியம். அப்போ நாளைக்கே ஒருத்தன் எனக்கு எடுத்துட்டு அவன் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தா அவனுக்கு சப்போர்ட்டா நீங்க வாதாடுவீங்களா? என்னோட அடுத்த கேஸ் நம்ம டைவர்ஸ் கேஸ் தான். ஆபீசர்